உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1:50 AM மிதுனத்திலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி உச்ச குருவாக கடகத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த கடகத்துக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். அப்போ குரு பகவான் அப்படின்னாவே முழு சுபகிரகம். நவகிரகங்கள் 9 குரு பகவான் மட்டும்தான் முழு சுபர். அது போக குரு பகவானுடைய பார்வைக்கு அவ்வளவு ஒரு எப்படின்னா மதிப்புன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு பெரிய புண்ணியம். அப்போ குரு பகவான் பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த குரு பகவான் ஒரு இடத்துல பார்க்குறாருன்னா, அங்கே தோஷம் படைத்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் தோஷத்தை செய்ய இயலாது. தோஷத்துக்கு பதிலாக புண்ணியத்தை செய்வார், நல்ல பலனை கொடுப்பார். இது குரு பகவானுடைய அனுகிரகம். அதே சமயத்தில் குருவுடைய அருள் ஒருத்தருக்கு இல்லைன்னா, குருவுடைய அருள் இல்லைன்னா ஒரு அருளும் இல்லை. இது முன்னோர்களுடைய பழமொழி. அது மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்லா இருக்கணும், நல்ல திருப்தியா வாழணும் அப்படின்னா இந்த குருவுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. ஒருத்தருக்கு திருமணம் என்பது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர் பிறவி எடுக்கிறார் அப்படின்னா அந்த பிறவி முற்று பெறணும். அந்த பிறவி எடுத்ததுக்குண்டான அடையாளம் என்னன்னா திருமணம் செய்யணும். அப்படி திருமணம் செய்தால் மட்டும்தான் அவங்க இந்த பிறவி எடுத்ததற்கு அடையாளம். அப்படிப்பட்ட திருமணம் நடக்கும்னா இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமணம் கண்டிப்பாக செய்து கொள்ள முடியும். குரு பகவானுடைய அனுகிரகம் இல்லைன்னா திருமணம் கண்டிப்பாக நடக்காது. அப்ப அந்த குருவருள் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக திருமண பாக்கியம் நடக்கும். அதே சமயத்தில் இந்த குரு பகவான் ஆகப்பட்டது மஞ்சள் நிறத்தோன், பொன் நிறத்தோன் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடியவர். அதுபோக இந்த மூக்கு சுண்டலும் குரு பகவானுக்கு பிடித்த தானியம். நம்பரில் 3, 30, 21 இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் நம்பர் தான் இந்த குரு பகவானுக்கு உரிய நம்பர். அப்போ இந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது ஒருத்தருக்கு நல்ல வேலை, நல்ல காசு பணம், அது போக ஒருத்தர் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு, இல்லைன்னா கவுன்சிலராக இருக்கிறாரு, ஒருத்தர் எம்பியாக இருக்கிறாரு, எம்எல்ஏவாக இருக்கிறாரு, சிஎம்மாக இருக்கிறாரு, பிஎம்மாக இருக்கிறாரு அப்படின்னா அவர்களுக்கு எல்லாமே இந்த குருவுடைய அருள், இந்த குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த போஸ்டிங்கில் உட்கார முடியும். அது போக பெரும் பணத்துக்கு அதிகாரியும், பெருங்கொண்ட பணத்துக்கு அதிகாரியும் குரு பகவான் தான். ஒருத்தர் பெரிய பணக்காரர், பல கோடி சம்பாதிச்சு, கோடிக்கு மேலே கோடி சம்பாதிச்சு எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அது குரு பகவானுடைய அனுகிரகம் தான். இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த போஸ்டிங் போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறதாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருத்தர் வாழ்ந்தாலும் சரி, நல்ல குடும்பம், நல்ல மக்கள், நல்ல மகிழ்ச்சி, இது எல்லாவற்றிற்கும் காரணம்
குரு பகவான் தான். இப்போ பார்த்தீங்கன்னா துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி குரு பகவான்கிட்ட மட்டும்தான் இருக்குது. துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி நவகிரகங்களின் முழு சுபரான குரு பகவான்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதே சமயத்தில் குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நல்ல வழியில் கொண்டு போகிறது. இந்த வழியில் போனால் தான் நீ போய் ஊருக்கு போய் சேர முடியும், அந்த வழி ஊருக்கு போகாது. அதனால் ராங் ரூட்டில் போகிறவங்கள ரைட்டான பாதையில் திருப்பி கரெக்டான ரூட்டில் போக வைக்கிறதும் குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம். அந்த 10ஆம் இடத்தில் குரு பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் சந்திரனுடைய வீட்டில் அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மனகாரகன் சந்திர பகவான், அந்த சந்திர பகவானுடைய வீட்டில் குரு பகவான். அப்போ மனது தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய முடியும். ஒரு பிஸ்னஸே செய்யணும், நல்ல மூளை, நல்ல அறிவு, நல்ல தெளிவு இருந்தால் தான் முடியும். ஒரு வேலைக்கே போகணும், நல்ல அறிவு, நல்ல தெளிவு இருந்தால் தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனதை, நல்ல தெளிவான ஒரு மனதை கொடுக்கறதும் அந்த குரு பகவான் சந்திர பகவான் தான். அப்போ அந்த 10ஆம் இடத்துல அந்த தெளிவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும், அதிகமான சம்பளம் கிடைக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு சூப்பர்வைசரோ, உங்களுக்கு மேனேஜரோ, உங்களுக்கு ஓனரோ இருந்தாங்கன்னா உங்களுடைய வேலையை பற்றி அவங்க புரிஞ்சுக்க முடியும். இவர் நல்லா வேலை செய்கிறாருப்பா, இவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கலாம், இல்லை இவர் நல்லா வேலை செய்கிறாருப்பா, இவங்களுக்கு சம்பளம் அதிகமாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இந்த பீரியடில் நடக்கும். அதன் பிரகாரம் நீங்கள் வேலையில் அதிகமாக சம்பளம் வாங்குவீங்க, இல்லைன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நீங்களுக்கு தடைப்பட்ட ப்ரமோஷன் அப்படிங்கிறது இந்த பீரியடில் கிடைக்கும். அது போக இந்த பீரியடில் இந்த கம்பெனியிலேருந்து வேறு கம்பெனிக்கு போனால் நமக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கும், இந்த கம்பெனியிலேருந்து நம்ம மாறிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் இந்த பீரியடில் தாராளமாக மாறலாம். கடந்த 6 மாதமாக 1 வருஷமாக நீங்கள் நினச்சிட்டே இருக்கிறீங்க, ஆனால் நடக்கலை. இப்போ நினைங்க, கண்டிப்பாக நடக்கும். அது போக நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் எந்த மாதிரியான பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, அது பார்த்தீங்கன்னா ஹோட்டலாக இருக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கடையாக இருக்கலாம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக இருக்கலாம், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம், அதுபோக கலைத்துறையில் நீங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதாக இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் கொஞ்சம் நலிவடைந்துருச்சு, கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு, கொஞ்சம் அதில் லாபம் இல்லை, நஷ்டப்பட்டோம், கொஞ்சம் மனசில் வேதனையாக இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பீரியடில் ஒரு நல்ல மாற்றம் உருவாகும். அந்த மாற்றத்துக்கோசரம் நீங்கள் காத்துட்ருக்கிறீங்க. அந்த காத்துட்டு இருந்த அந்த மாற்றம் ஆகப்பட்டது இந்த பீரியடில் நடக்கும். துலாம் ராசிக்காரரே, நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன் சொல்கிற அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடம் குருடைய வீடு. அந்த குருடைய வீட்டை குரு பகவானே 9ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அப்போ அந்த 6ஆம் இடம் என்பது என்ன? உங்களுக்கு சத்ரு, எதிர்ப்பு, போட்டி, பொறாமை, இது எல்லாமே உங்கள் கூடயே இருக்குது. உங்களுக்கு போட்டி இருக்குது, பொறாமை இருக்குது, எதிர்ப்பு இருக்குது. நீங்கள் வளர்ந்து நல்லா வந்துட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் கெட்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இனிமேல் அது நடக்காது. அப்போ அந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால
கண்டிப்பாக எதிரிகள் விலகுவார்கள். அப்போ எதிரிகிட்ட இருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க, துரோகிகள் கிட்ட இருந்து வெளியில் வந்துடுவீங்க. கடன் குரு பார்க்கறதுனால கடனை கட்டிடுவீங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது எல்லாமே லாக் ஆயிடுச்சு. வேற ஒரு பணம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸை மீண்டும் ரன் பண்ண முடியும். இல்லை ஏதோ யாரோ ஒருத்தர் சப்போர்ட் கிடைச்சா மட்டும்தான் ரன் பண்ண முடியும். இல்லை இவர் சைன் பண்ணால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் ரன் ஆகும். அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பீரியடில் அது ஒர்க் அவுட் ஆகும், அது நடக்கும். நீங்கள் கமெண்ட் பேக்ஸோடு எழுதுவீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்ட்டு. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் பிணிப்பீடைகள், நீங்கள் மருத்துவ ரீதியாக உங்களுக்கு உடம்புக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பார்க்கக்கூடிய வைத்தியம் பலிக்கும், சீக்கிரமாக குணமாவீங்க. அதுபோக உங்களுக்கு தத்தோ ஏதாவது கண்டமோ ஏதாவது விபத்தோ நடக்கிறதா இருந்தால் இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்காது. அந்த மாதிரி பிரச்சனையும் உங்களுக்கு வராது, தைரியமாக இருங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பம், எல்லாத்துக்கும் குடும்பம் தான் ரொம்ப 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 முக்கியம். ஆனால் அந்த குடும்பத்தை நீங்கள் கவனிக்காமல் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பழக்க வழக்கம், உங்களுடைய அண்ணன், உங்களுடைய தம்பி, உங்களுடைய அக்கா, உங்கள் தங்கச்சி, அப்பா அம்மா இவங்களுடைய எல்லாத்துடைய பேச்சையுமே கேட்டுட்டு குடும்பத்து மேலே அக்கறை வைக்கல, குடும்பம் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கல. அது மனைவியாக இருக்கலாம், இல்லை கணவராக இருக்கலாம். அப்போ அந்த குடும்பத்துடைய அந்த வெயிட் உங்களுக்கு தெரியல. குடும்பம்தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்து மேலே பாசத்தை காட்டுவீங்க, மரியாதையை காட்டுவீங்க. அது இந்த பீரியடில் நடக்கும். அது போக இப்போது மனைவி, உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் ஆபரணங்கள், தங்க நகைகள், அதாவது நீங்கள் அடகு வச்சுருந்தாலும் சரி, இல்லை புதுசாக உங்கள் மனைவிக்கு நீங்கள் ஏதாவது ரூபத்தில் சின்ன நகையோ பெரிய நகையோ ஏதாவது கண்டிப்பாக வாங்கி கொடுப்பீங்க. அப்போ உங்கள் குடும்பம் சந்தோஷமாக 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்கனால இது வரைக்கும் எவ்வளவு நம்மளுக்கு சோதனைகள் வந்திருக்குது அதையும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்குது. அதுபோக தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு பணம் ஏதாவது வழியில் வந்துட்டே இருக்கும். பிஸ்னஸ் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அதில் லாபம் சம்பாதிப்பீங்க, அதில் கடனையும் கட்டுவீங்க. அப்போ உங்களை பார்த்து எல்லாரும் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு, பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாழ்வீர்கள், இது உறுதி. அது போக இந்த பீரியடில் கிரைம் பண்ணுவீங்க, கண்டிப்பாக இடம் வாங்குவீங்க. இல்லைன்னா இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறீங்கன்னா ஒரு வீடு வாங்கி குடி போவீங்க. சொத்து வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்போ வந்தாச்சு. அதுபோக வண்டியை மாற்றலாம், பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம். ரொம்ப நாளாக கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா, இந்த பீரியடில் வாங்குவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காரு, வண்டி, வாகனம் இதை வாங்குவதற்குண்டான நேர காலங்கள் உங்களுக்கு வந்தாச்சு. தாய் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக தீரும். அவங்களுக்கு இப்போ உடம்புல ஏதாவது வைத்தியம் பார்க்கணும்னா இந்த பீரியடில் கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம், அதுவும் குணமாகும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியடில் எல்லாமே நல்லதாகத்தான் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த குருடைய பார்வையினால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு ஏதாவது ஒரு பணம், ஒரு பெரிய பணம் உங்களுக்கு வரும். உழைப்பில்லாத சொத்து, இல்லை அடுத்தவங்க மூலியமாக ஒரு சப்போர்ட்டு, இது மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மகாலட்சுமியை கும்பிடுங்க. அது போக குரு தட்சிணாமூர்த்தியையும் வியாழக்கிழமை நாளில் மூக்கு சுண்டல் போட்டு இல்லைன்னா மஞ்ச வஸ்திரம் சாத்தி கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு இந்த சூழ்நிலைகள் கண்டிப்பாக வர வைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இப்போ நல்லா தான் நடக்கணும். நல்லதாக நடந்துச்சுன்னா இப்போ இந்த குரு பயிற்சிக்கும் இந்த தசாபுத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்தில் இப்போ தசாபுத்திகள் நல்லா நடக்குது, எனக்கு குரு பயிற்சியும் நல்லா இருக்குது, எங்களுக்கு பலன் மட்டும் நல்லா காட்ட மாட்டேங்குதுங்களே, நல்லா வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டம், அம்ச கட்டம், அதுபோக பரல் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கும். அதில் அந்த குருவுடைய அந்த ஆதிக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.